السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال ربي رب صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அளவில்லா அருளும் நிகரில்லா பேரன்புடைய நம்மாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்கின்ற திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்ல அடியார் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதன் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தந்தாரோ அந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடும் ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையான வகையிலே பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மோர் அனைவரும் மீதும் அந்த ஏக வல்லவருடைய ஒற்றார் கருணையும் சாந்தியும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக ரஹ்மானுடைய கருணையால் அவனுடைய மகத்தான கிருபையால் அவன் எந்த கொள்கையை இஸ்லாம் என்கின்ற அடிப்படையிலே ஏற்படுத்தி கொடுத்தானோ அந்த தீனுல் மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அவனுடைய இந்த மார்க்கத்திலே நம்மளையும் ஒரு அங்கமாக அல்லாஹ் நம்மளை பயணிக்க வைத்திருக்கின்றான். இப்படி நம்மளை பயணிக்க வைத்திருக்கக்கூடிய ஏக ரஹ்மான் எத்தனையோ மக்களுக்கு இந்த பயணத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நமக்கு எத்தனையோ மக்கள் முன் சென்ற மக்கள் கடந்தும் சென்று விட்டார்கள். ஆனா கடந்து சென்ற அத்தனை மக்களுக்குமே இந்த தீனுல் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா?
இல்லை, சொற்பமான மக்களுக்கு தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய வாயிலால் சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு தான் வல்லல்லாஹ் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதுல நாமும் ஒரு ஆள். யாராருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறானோ, யாரெல்லாம் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றானோ அந்த மார்க்கத்தை கொடுத்து, அந்த கொடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நாமும் ஒரு சிறந்த ஒரு ஆளாக இருக்கின்றோம். அதனால்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதனால்தான், இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தந்திருப்பதனால்தான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் அவனுக்காக நாம் அதிகம் அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனா பெரும்பாலும் சொல்வது இல்லை. இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான், யாராருக்கு கொடுக்கவில்லை என்பதை தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் இந்த சமூகத்திற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறவர்கள். நம்முடைய தலைவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னோடியாக அவரை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். அப்பேற்பட்ட அந்த இப்ராஹிம் நபியை இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த அவருடைய தகப்பனாரிய ஆசர் அவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கவில்லை, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நல்லா விளங்கி பாருங்க, இப்பேற்பட்ட ஒரு நபி தியாகத்துடைய உற்சாகி கொண்டு இருந்தவர்கள், ஏகத்துவம் தான் தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து மறுத்த அந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான் இந்த கொள்கையை. அவர் வர காரணமாக இருந்த அவருடைய வாப்பாவுக்கு அத்தாவுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை, நமக்கு தந்திருக்கின்றான். அப்படி வழங்கி பாருங்க, இப்ராஹிம் நபி கொடுத்த அந்த கொள்கையை, அதே கொள்கை அதே சித்தாந்தத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்ராஹிம் நபி மேல் நம்ம வந்து தியாகம் பண்ணோமா? இப்ராஹிம் நபி மாதிரி தூக்கி போடக்கூடிய சூழல் நமக்கு ஏற்பட்டதா? இப்ராஹிம் நபி மாதிரி தன்னுடைய பிள்ளையை அறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை நமக்கு வந்தாலும் அதை நாம் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோமா? இல்ல. ஆனால் இப்ராஹிம் நபி கொடுத்த அந்த கொள்கையை, அந்த இஸ்லாமிய சிந்தனையை முதலியார் பட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல நமக்கு தந்திருக்கிறார் சொன்ன என்ன காரணம்? நீதான் சரியான ஆள், இந்த கொள்கையை எடுத்து சொல்வதற்கு நீதான் கரெக்டா சொல்வாய், நீதான் நன்மை ஏவுவாய் தீமை தடுப்பாய் என்ற ரீதியில்தான் வல்லல்லாஹ் நம்மை தேர்வு செய்கின்றார். இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தார்களே, எத்தனை மக்கள் வாழ்ந்தார்களே, எல்லாரும் கொடுக்காம இப்ராஹிம் மட்டும் தேர்வு செஞ்சானே, அப்படி நம்ம தேர்வு செய்திருக்கின்றான். ஏன் நம்முடைய தலைவர் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் அண்ணன் பெருமான் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கொள்கையை கொடுத்த இந்த ரஹ்மான் அவருடைய வாப்பாவுக்கு தகப்பனாருக்கு தாயாருக்கு கொடுக்கவில்லையே. எப்பேற்பட்ட சூழ்நிலை பாருங்க. அவர்களுக்கு விளங்குகிறார இந்த சத்திய கொள்கை, இந்த சன்மார்க்க சிந்தனையை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானே. முதலியார் பட்டிக்கு ரசூலா இறங்கினார்களா? இந்த ஊருக்கு ரசூலா அப்படியே இறங்கி வந்து நம்மகிட்ட பிரச்சாரத்தை சொன்னார்களா? எப்படி இந்த கொள்கை நம்ம கிடைத்தது? வாழையடி வாழையாக நீங்கள் நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் உங்கள் ஆட்ட சொல்வது, நீங்கள் அடுத்த சொல்வது, நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்ற ரீதியில எங்கேயோ இருந்த அந்த சவுதி அரேபியாவில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் பண்ணது இன்றைக்கு நமது ஊர் வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. காரணமா இருக்க ரஹ்மான், அதை வழிமுறை இருக்கிறது. நம்ம சென்ற நம்ம ஊர் சென்ற மக்கள் அவருடைய தியாகங்கள், நன்மை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்ற ரீதியிலான அந்த சித்தாந்தம் இருந்தது. அந்த சித்தாந்தம் என்பது நம்முடைய காலகட்டத்தை அப்படியே சலனமா புரிஞ்சுட்டு இருக்குது. நன்மையை ஏவக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம இடத்துல நான் இருக்கல போதும், இது போது எனக்கு என்ற ரீதியில ஒரு சின்ன வட்டத்தை அமைத்துக் கொள்கின்றோமே. நம்ம முன் சென்ற மக்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்தை அமைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்த சத்திய வகைகளை கையில கிடைத்திருக்குமா? நினைச்சு பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்ற மார்க்கத்தை, இந்த கொள்கை சொல்லணுங்க. அடுத்த தலைமுறை என்பது என் பிள்ளைக்கு நான் சொல்லணும் அல்ல, நீ மற்ற ஆட்களை விட்டு விடுங்கள், என் பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு நான் சொல்லிருப்போமா? தப்புன்னு தெரிகின்றது. பையன் தவறான நிலையில இருக்கிறான், தவறா போகின்றான், தவறான நிலை செய்கின்றான், அந்த தீமையை தடுக்கக்கூடிய நிலை நம்மகிட்ட இருக்கின்றதா? நம்ம அந்த மாதிரி நிலையில் இருக்கின்றோமா? கடக்க மாட்டேங்கின்றோம், கடந்து சொல்ல மாட்டேங்கிறோம். அவன் இடத்துல சொல்லக்கூடிய எத்த பொண்ணை தகுதியை சொல்வதற்கு தருகின்றோமே. அவன் செய்யக்கூடிய தீமையை தடுப்பதற்கு மனவரைய சின்ன பயன்பான என்னப்பா என்ற நிலையில நமக்கு நானே சவாலாக செய்கின்றோமே.
இது அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லாத ஒரு செயல் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறார். நீங்கள் கண்டிப்பா மார்க்கத்தை விளங்கிக் கொண்ட நாம் அவருடைய ஆணிகளை விளங்கிவிட்டோம் என்று சொன்னால், இந்த கொள்கை உள்ள வந்துவிட்டது என்று சொன்னால், இஸ்லாமிய இந்த தீனல் மார்க்க உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய தாற்பயம் புரியும் என்று சொன்னால் நம்ம வாழ இருக்க முடியாது. தீமை கண்ணால் தீமை கண்ணுக்கு முன்னால் நடக்கும் என்று சொன்னால் உடனே தடுப்பதற்கு இந்த நாம் புரிந்திருக்கிறேன். புரிந்திருக்கிறா இல்லையே? நமக்கு என்ன நாம தரையிடல, நாம தரையிடலப்பா, அவன் தான் செய்யறான். நமக்கு என்ன இந்த அடிப்படையில நாம் கடந்து வந்துவிட்டோம் என்று சொன்னால் அங்கே எரியக்கூடிய தீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும். ஒரு சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, யதார்த்தத்தில் உள்ளது. ஒரு கம்யூனிஸ்ட் அதிகமாக பேசுவார்கள், எனக்கென்ன எனக்கென்ன என்று நீ இருந்துவிட்ட என்று சொன்னால் அங்கே எரியக்கூடிய 15ஆவது வீட்டுல 20ஆவது வீட்டுல எரியக்கூடிய அந்த தீயானது என் வீட்டுக்கு வரல அவனுக்கான எரியுது எனக்கு என்று நீ இருந்துவிட்ட என்று சொன்னால் அது அப்படியே 14ஆவது வீட்டுக்கு வரும், 13 வரும், 10 வரும், 5 வரும், 4 வரும், 3 வரும், 2 பேருடா. நீ அவருக்கு எரியல நமக்கு என்ன என்ற நிலையில நீ உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டே என்று சொன்னால் அங்கே எரியக்கூடிய தீயானது அப்படியே வர என்று ஒதுக்கி போகும். அது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீ தடுத்திருக்கணுங்க, அதை செஞ்சிருக்கணுங்க. அங்கு எரியக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய அத்தனை வேலைகளை செய்திருக்க வேண்டுமே. நல்ல ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம். ஆனால் நம்ம அதை செய்வது இல்லை. நமக்கு என்ன, யாரோ எப்படியோ எந்த போல நமக்கு என்ன, நான் நல்லா போகணும் என்ற நிலையில சுயநிலையோடு வாழ்ந்தேன் என்று சொன்னால் இந்த கொள்கை ஒரு எந்த மக்களும் சென்றடையாது. அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றான், நம்மை நோக்கி சொல்லி காட்டுகின்றான். நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த சமுதாயம் எப்படி இருக்க தெரியுமா? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் யாமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலைக ஹுமுல் முஃலிஹூன். அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றான், நீங்கள் தான் மனித குலத்திலே சிறந்த மனிதர்கள். ஒட்டுமொத்த மனிதர்கள் இல்லையா, அத்தனை மக்களையும் நீங்கள் தான் சிறந்த மக்கள். ஏன் சிறந்த மக்கள் தெரியுமா? நீ நன்மையை ஏவுகிறாய், தீமை தடுக்கிறாய் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே இந்த சமூகத்திற்கு ஒரு அழகிய கட்டளை போடுறான. நன்மை ஏவு, தீமை தடு என்ற ரீதியிலான இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி தர்றானே. எப்பேற்பட்ட நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? நம்ம சிறந்த சமூகம் நல்லா சட்டம் கொடுக்கலாம். எப்ப தீனை தடுக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும், கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்கும் நிலை இருக்க வேண்டும். நமக்கு என்ன என்கின்ற நிலையில நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் நாம் சிறந்த சமுதாயம் இல்லை, சிறந்த மக்கள் ஆக முடியாது. அப்ப இந்த சிறந்த சமுதாயமாக நாம் ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இடத்திலே தீமை தெரியும் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த மூமின் செய்ய வேண்டும். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுதாரணமாக நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுக நமக்கு சொல்லித் தந்தாங்க. பிள்ளை சின்ன பிள்ளை என்று பார்ப்பதில்லை, பெரியாள் என்று பார்ப்பதில்லை. அவன் சின்ன பையனான என்ன நடந்துட போறது, அவன் சின்ன குழந்தை செய்வான், அதையெல்லாம் கண்டிக்க முடியுமா என்ற ரீதியில அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமையாக நடத்தவில்லை. தீமை கண்ணுக்கு முன்னால் நடந்தால் உடனே தடுக்கக்கூடிய முதல் நாளாக நம்முடைய தலைவர் இருந்தார்களே. தன்னுடைய பேரை வேற யாரும் இல்லை, தான் பேரை வந்து கஜானாவுடைய பொது சொத்துல இருந்து 2 பேர்த்த கொடுத்து வாயில இருக்கு போடுறாரு. சின்ன பிள்ளை தானுங்க. நம்ம என்ன நினைப்போம், சின்ன பிள்ளை இதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு ஆசை இருந்திருக்கும், இருக்கு வாயில போட்டா இதை போய் பெரிய விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசி கட்டுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில சாதாரண விஷயம், விளையாட்டாக விஷயம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேரன் எடுத்து போட்டதை கவனித்து விட்டார்கள். உடனடியாக பேருடைய வாயில வேலையை விட்டு துப்புங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடாது, வெளியே துப்பு. அந்த வெளியே துப்பக்கூடிய அந்த நிலையில தன் பேரை முற்பட வேண்டும், தன்னுடைய வேலையை உள்ள விட்டு இது பேரத்தை நிலத்தை வெளியே துப்பி இருக்கிறாங்க. ஏன் எடுக்கணும்? அடுத்து சொல்லி காட்டுறாங்க, இது நமக்கு ஹராம் நமக்கு தெரியாதா? நபியோட வம்சத்திற்கு நபியோட குடும்பத்தாருக்கு பொதுச்சத்துல இருந்து தர்மமா இருக்கிற பொருளை சாப்பிடுற ஹராம் நமக்கு தெரியாதா? அதை போய் எடுத்து சாப்பிடுறேன், ஒரு வெள்ளமான பேர் அதே நேரத்துக்கு சாப்பிடாது. யாரு பெரிய ஆளா? தான் பேர சின்ன வயசு, அற்ப வயசு, அந்த வயசுல கூடிய அந்த பேரப்புள்ளை ஒரு தீமை செய்தால் உடனே கண்டிப்பார்களே. அதனால்தான் இந்த மார்க்கம் இன்றைக்கு சுடர்விட்டு எரிகின்றது. கண்டும் காணாமல்
நமக்கு என்ன, அவர் செஞ்சா என்ன, இந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பண்பு இல்லை. போட்டு உழைத்தார்கள். அது யாரோ இருந்தாலும் சரிதான், எப்பப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான், நீ செய்வது தப்புதாயா, மார்க்க அடிப்படை தவறு. இந்த அடிப்படையில அவன் இடத்திலே தீமை கண்டால் உடனடியாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாரு. அந்த தூதருக்கு நம்ம தலைவராக இருக்கோம். ஏன் நம்மகிட்ட இல்லை? தப்பு செய்யறான், தவறு செய்யறான், கண்டிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கே வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்கு தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நம்மகிட்ட கோளாறு இருக்குது. அதானே, நம்மகிட்ட கோளாறு இருக்கும். நம்மகிட்ட கோளாறு இருக்கும்போது அவங்க எப்படி சொல்வது? மறுபடியும் நம்மகிட்ட நீக்கோல, நீ யோசிக்கிறாடா என்கிட்ட சொல்ற, நீ யோசிக்கிறா? காலை 10 தொழிலுக்கு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு ஐயாயிரம் சவால் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இல்லத்துல வந்து தூக்கம் போகிற நேரத்துல தூக்கத்தை விட இந்த தொழில்தான் மேலானது என்று பள்ளியோட சேர்ந்து அழைப்பு கொடுத்த நேரத்துல நாம் வந்துள்ளோம் என்று சொல்லி வரைய மக்கள் அழைப்பு கொடுப்போமே. நானே வரவில்லை, அதான் பிரச்சனை. நாமே அந்த இடத்துல இல்லையே, நாமே அந்த தீமைக்கு துணையாக இருந்தால் நாம எப்படி தீமை தடுக்க முடியும்? ரசூலுல்லாஹ் இந்த பண்பை பார்க்கவே முடியாது. தீமையை நடக்கக்கூடிய அந்த சபைகளில கண்டிக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்துல தீமை இருக்காது. அந்த பண்பு நம்மகிட்ட வேண்டும், அந்த நிலை வர வேண்டும். இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கும் என்று சொன்னால் தீமை எப்பேற்பட்ட நிலையில் வந்தாலும் நாம் தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாக்குகளை எடுத்துக்கொண்டோம். இன்னும் அல்லாஹ் தன் திருமலை சொல்லி காட்டுகின்றான். தன் திருமலை அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மூமினாத்தை பகலுக்கு மாவடியாக பாகலாம். இதை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒரு உச்ச நண்பர்கள். எப்பொழுது நன்மை ஏறுவதிலும் தீமை தடுப்பதிலும் யார் சமமா இருக்கிறதோ அப்பதான் பேசுகிறான். எப்படிப்பட்டதில்லை? என் நண்பனு என்னுடைய சொந்தக்கார நன்மை ஏறக்கூடிய இருக்கிறான், உன்கிட்ட நான் நட்பை ஏற்றுக் கொள்கிறேன். என்னுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய மக்கள் தீமையை தடுக்கக்கூடிய இருக்குன்னா அவன் இடத்துல நான் நட்பு வைக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னா, அவர்கள் வக்கீமுன ஸலாத்த வ யுத்தூன ஸகாத்த, அவர்கள் தொழுகையை எக்காரணத்தை கொண்டு விட மாட்டார்கள். அவருக்கு வெளியிடப்பட்ட அந்த ஜக்காத்தை நிறைவு செய்வார்கள். வஸீயுல்லாஹு ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுக்கும் அது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். இவர்கள்தான் அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டத்தினர் என்று அல்லாஹ் திருமலை பேசி காட்டுகின்றான். நினைச்சு பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ தேர்வு செஞ்சா கூட, ஒரு நண்பரை தேர்வு செஞ்சா கூட, நன்மை ஏவக்கூடியவர்கள் இருக்க வேண்டும், தீமை தடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்ற நீதியிலான ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர சொன்னால், இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? இந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை நம்ம திட்டத்தை அமைத்திருக்கிறோமா? எத்தனையோ காலங்கள் இந்த மார்க்கத்தில் பயணித்திருக்கிறாங்க. 60 வயசு 70 வயசு நிலையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயணித்திருக்கின்ற எத்தனை நிலை நம்ம தீமையை தடுத்திருக்கின்றோம். தீமையை தடுத்து பாருங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் அப்படியே கழியும். ஒரு தீமையை நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால், தீமை தடுப்போம் என்று சொன்னால் அந்த தீமை நம்மகிட்ட இருக்காது. இந்த முதல் விஷயம் நம்மகிட்ட வரவே வராது. நான் தொடர்ந்து எவ்வளவு வைங்க, முதல்ல நான் சொல்லுவேன்ல, தாடி வைங்கதான் இருக்கிற சொல்றேன். முதல்ல என்ன நம்ம பாரு, நீ முதல்ல தாடி வச்சிருக்க, அப்ப நான் வைக்கக்கூடிய நிலை இருக்கும். அதானே யதார்த்தம். யதார்த்தம் என்பதுதான். நீங்க சொல்லாததை செய்யாதீங்க, நீங்க சொல்லி செய்யாது சொல்லாதீங்க என்ற ரீதியில அல்லாஹ் தன் திருமலை சொல்லலாம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். நான் சொல்லக்கூடிய செயல், நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்கிட்ட இருக்குதா? இருக்கும் என்று சொன்னால் அதை களைய வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். அந்த நிலை இருந்தாலும் இந்த மார்க்கம் எங்கேயே கொண்டு போய் சேர்க்கப்படும். நினைச்சு பாருங்க, நமது ஊர் இதே முதலியார்பட்டி எப்பேற்பட்ட நிலை. 6 மாதத்தில் இப்படி எல்லாம் மர்க்கசுகள் பள்ளிவாசல்கள் இருந்ததா? ஒண்ணும் இல்லையா? சில சகோதர முயற்சியிலான சில சகோதர வாழ்க்கையை தௌஹீத் அடிப்படை ஏற்றுக்கொண்டதால இன்றைக்கு ஒரு அடைக்கலம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதற்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா எப்படி வந்தது? வானத்தில் அப்படியே உண்டுதா? இதே ஊர் மக்கள் தான், இதே மக்கள் தான் நேற்றைக்கு வரைக்கும் சிறுக்க மூழ்கி கிடந்தவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அந்த போதி விளங்கி கொண்டதனால, தூய மார்க்கம் விளங்கி கொண்டதனால அவர்கள் தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினாங்க. தீமை தட்டினார்கள், நன்மை ஏறினார்கள். அதனால் வெளிப்பட்டதாக இந்த மர்க்கஸ் சும்மா சாதாரண வந்துடலையே, வரலாறு தெரியாதா? சாதாரண வந்த இந்த மர்க்கஸ்
இந்த மர்கஸ் என்பது தீமையை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம் தானுங்க. ஏன் இன்றைக்கு சோட போகிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போதிப்பதில்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருவதில்ல, உங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பு இருந்தது ஒரு காலத்துல. இன்னைக்கு ஏன் நம்முடைய பங்களிப்பு குறைஞ்சிட்டு இருக்குது? தீமையை தடுப்பது ஏன் முன்னுக்கு வரல? நீங்க தடுத்து பாருங்க. எப்பேற்பட்ட நிலையெல்லாம் அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுறது தெரியுமா? இன்னும் அல்லாஹ் சொல்றான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கும் ஒத்தாசை இருங்க, தீமையிலும் பகமையிலும் ஒருவாறு ஒத்தாசை இருக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லி காட்டுங்கன்னா, இதுதான் உங்களுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய வழி என்று அல்லாஹ் சொல்றான். நீ அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் சொல்ல இந்த நிலையை இருந்து பாருங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், அப்படிலாம் இருக்க மாட்டேன், என் மனசு என்ன சொல்லுது அப்படித்தான் வாழுவேன், என் குடும்பத்தார் என்ன சொன்னாங்க அப்படிதான் வாழுவேன், என் ஊர் என்ன சொல்லுது இப்படிதான் இருப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ் அழகிய ஒரு வரலாற்றை நம்ம சொல்லி தருகின்றான். நம்மள பல சந்தர்ப்பங்களை கேள்விப்பட்டதா? அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகின்றா, சனிக்கிழமை என்கின்ற வாசிகள், அவங்களுக்கு பேரே சனிக்கிழமை வாசிகள். அந்த சனிக்கிழமையில அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை போடுறான். அந்த மக்களுக்கு கொடுத்தான ஒரு சோதனை. கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்க கூடாது, பாக்கி இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் என்ன செய்யுங்க, நீ மீனை பிடிச்சுக்கிடுங்க என்ற சட்டம். இது ஒரு சோதனை. இந்த சோதனையில மக்கள் என்ன செய்யறாங்க, முதல் நாள் பேசாம இருக்கிறாங்க. சனிக்கிழமை முதல் வாரம் வருது, மீன் எல்லாம் பிடிக்க போகல. ஆனா அந்த மீன்களை எப்படி நிற்குது? மற்ற நாட்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு மீனை பிடிக்கணும், ஆள் கடலை எடுக்க வேண்டும், அதாவது என்னென்ன உபகரணம் பயன்படுத்தணும் அத்தனை உபகரணம் பயன்படுத்தணும், சிரமம் இருக்கின்ற மற்ற நாட்கள்ல. சனிக்கிழமை மட்டும் அந்த மீன் என்ன செய்யணும், அப்படியே கை கொண்டு தான் நிற்கும், அப்படியே மேல வந்து நிற்கும். எப்படி இருக்கும்? அந்த மக்கள் பாக்குறாங்க, என்னடா மற்ற நாட்கள்ல வெள்ளிக்கிழமை போனா இப்படி நிக்க மாட்டேங்கிறான், திங்கக்கிழமை போனா இப்படி இல்லையே, செவ்வாய்க்கிழமை போனா இல்லையே, தேடி இடம் வந்திருக்கு, 1000 வரைக்கும் நேரம் இருக்கு, அப்ப கூட 50 நேரம் கிடைக்குது, இன்னைக்கு போட்டு 1000 தான் மீன்கள் கிடைக்குது, அப்படியே கண்குளிர்ச்சியா இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னால் இருக்கு ஐயா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை போல இப்படி வர மாட்டேங்க, திங்கக்கிழமை போல இப்படி கிடைக்க மாட்டேங்க, கண்ணுக்கு முன்னாலே இப்படியோட நிற்கும் பொழுது அதை அந்த சனிக்கிழமை அந்த நாள்ல நீங்க தான் நிற்க முடியாது. அந்த மக்கள் வரவு மீறாங்க. அல்லாஹ் போட்ட சட்டத்தை வரவு மீறும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தார் சொல்றாங்க, ஏ தப்புடாது, அல்லாஹ் இந்த நாளுக்கு மீன் பிடிக்கணும் சொல்றான், இந்த நாளுக்கு நீ மீன் பிடிக்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும், மற்ற நாளுக்காக பார்த்துக்கிடுவோம், இன்னொரு சோதனை காலம் என்ற நிலையில அந்த மக்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அதை மீறி செய்றாங்க. அது சனிக்கிழமை அளவு அவங்க மீனை பிடிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தையை மீறினால, அவர் தீமையை தடுத்தாலும் அதை மீறி செஞ்சதுனால அல்லாஹ் திருமலையை சொல்லி காட்டினா அவர்களை இந்த குரல்களை நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் திருமலை பேசி காட்டுகின்றான். சனிக்கிழமை வாசியுமே இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறினால, அல்லாஹ் சொன்ன சொல்லை கேட்காதனால என்ன விளைவு? அவர்களை இந்த குரல்களாக நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லாஹ் திருமலை பேசி காட்டான்னு சொன்னால் எப்பேற்பட்ட சூழலே யதார்த்தம் இதுதான். யாருக்கும் ஒரு சோதனை இருக்கும், எல்லா மக்களுக்கும் ஒரு சோதனை. அப்ப அந்த சோதனை என்பது நாம் சரியான முறை இருக்க வேண்டும், தீமையை தடுக்கக்கூடியது நமக்கு ஒரு சோதனையாக இருக்கும். ஏன்னா கல்யாண வீடு வருகின்றது, இருவர் நிகழ்வு வருகின்றது, எதுவாக இருந்தாலுமே நம்மகிட்ட ஊட்டுவாங்க. பத்திரிகை, பெரிய பத்திரிகை அடிச்சிருப்பாரு, நம்ம விடுதலை பாக்குறோமா இல்லையா? அவ்வளவு பரிசுக்கு ஒரு திரைப்பட பேப்பர் அளவுக்கு பத்திரிகை எடுத்துக்கொண்டு, எனக்கு கல்யாண சீசன்ல வரத்தனை செய்து அப்ப பத்திரிகை எடுத்துக்கொண்டு அப்படி பெரிய தாளா, பெரிய தட்டுல தேங்காய், பழம், இன்னொன்னு என்ன வேண்ட பாக்கு, வெத்தலை, மாற்று மத கலாச்சாரத்துல எப்படி எல்லாம் செய்வார்களோ அதன் அடிப்படையில எல்லாத்தையும் கொண்டு அப்படியே கொண்டு போய் தர்றது. என் மகளுக்கு கல்யாணம், என் மகனுக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துருங்க. நாம என்ன செய்வோம்? யாரோ ஒருத்தர் செய்யறதுனால கண்டுக்கிற மாட்டோம், அப்படியே வர ஒண்ணுமே பதில் பேச மாட்டோம். தப்புன்னு தெரியுது, உள்ளத்துல தெரிகின்றது, நீ தவறு இல்லவா, நீ கேட்க வேண்டாமா? தப்புன்னு தெரிந்தாலும் நமக்கு நாமே அது அப்படியே நமக்கு என்ன, அவன் தானே தப்பு பண்ணது, அவன் தானே அடிச்சு, அவன் பொருளாதாரம், அவன் காசு தானே, நமக்கு என்ன என்ற நிலையில நாம் இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு இடங்களிலும் இதை சர்வதா பார்க்க முடியும். நமக்கே தெரியும், ஒரு தொழில் செஞ்சா கூட தப்பான அடிப்படையில நம்மகிட்ட பீடி சிகரெட் கேட்கிறாங்க. நமக்கு என்ன, ஒரு 2 பீடியை வித்தாதான் 4 வியாபாரம் நடக்குது, 4 பொருள் விற்குது. நீங்க பீடி சிகரெட் இல்லைன்னு சொன்னா எந்த பொருள் விற்காது. அப்ப எப்படி கொண்டு வராங்க?
பீடியை வித்தாதான் இந்த கொஞ்சம் பொருள் விற்கும், சிகரெட்டு வித்தாதான் இந்த பொருள் விற்கும் என்ற ரீதியில நம்முடைய வியாபாரத்தை கூட தீமையை தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியனா அதற்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா? எவ்வளவு உறவு ஏற்படும் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை கொண்டு விடும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய வழியை சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லி காட்டுறாங்க. கப்பல்ல இருந்து கப்பல்ல பிரயாணம் போறாங்க. மேல்தட்டு கீழ்த்தட்டு என்ற நிலையில, மேல்தட்டு கீழ்த்தட்டு நிலையில கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க. போகக்கூடிய நேரத்துல கீழே இருக்கக்கூடியவர்கள் தண்ணி தேவைன்னு சொன்னா மேலதான் போகணும். மேல போய் தண்ணி எடுக்கணும், நாம எடுத்து பயன்படுத்துற குடிக்க தண்ணிய இந்த மாதிரி தேவைக்காக எல்லாமே மேல 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 போயிட்டு வர்றாங்க. கீழே இருக்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் மேல மேல போயிட்டு வர முடியுமா? எவ்வளவு சிரமமா இருக்கு, நமக்கு காலும் வலிக்குது. ரெண்டாவது மேல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப இறங்கல் பண்ணுறோம். ஒரே டைம் தண்ணி தண்ணி காப்பா ரொம்ப இறங்கலா இருக்கு. ஆகையால நமக்கு கீழே இவ்வளவு தண்ணி இருக்குது, கடல் நமக்கு எவ்வளவு தண்ணி இருக்குது. இன்னொரு ஓட்டை போட்டு எடுத்தா நமக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு போறோம், குடிக்கும் மேல போவோம். இந்த தேவைக்கு இந்த ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்தோம்னு சொன்னா நமக்கு போதுமான தண்ணி கிடைச்சிருமே என்று சொல்லி கீழே இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க, ஒரு மசாலா பண்றாங்க. சரி ஆலோசனை தான், ஒரே மேல மேல போயிட்டு வர முடியாத அவனுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு ஓட்டை போட முயற்சிங்க. மேல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எட்டி பாக்குறாங்க, என்ன மசோரா பண்றாங்க, என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. ஓ இல்லனா தண்ணி தொலைஞ்சா போகுது, ஒரே மேல வந்து பாய் பாய் ஒரே தட்டிக்கிட்டு இருக்காங்க, கீழே எடுத்து போட்டு என்று சொல்லி அவர்களும் இந்த தீமையை கண்டிக்காம விட்டாங்க. நமக்கு என்ன, நம்மளால டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான் என்ற ரீதியில மேல உள்ள மக்களும் கண்டுகொள்ளவில்லை. கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்றாங்க, கடல்ல ஓட்டை கப்பல்ல ஓட்டை போடுறாங்க. ஓட்டை போட்டா விளைவு என்ன ஏற்படும், அந்த கடல்ல கூட தண்ணி எல்லாம் கப்பல்ல ஏறப்பட்டு மேல உள்ளவனும் கீழே ஓடணும், நாசமா போகணும். ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, கதை அல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொன்னமா சொல்லி காட்டுறாங்க. இதுதான் யதார்த்தம். தீமை நடக்கும் பொழுது நீ கண்டிக்கலைய, கண்டுகொள்ளலையே, நீயும் நாசமா போயிடுவ, நீயும் அதுல போயிடுவ. எப்படி கப்பல்ல உள்ள வந்து மேல உள்ள கண்டுக்கிறாம இருந்தாலும் அதே போல ஒரு சூழல் நீயும் கண்டுகொள்ளாமல் நமக்கு என்ன என்ற நிலையில கடந்து சென்று விட்டாய் என்று சொன்னால் நீயும் நாசமா போயிடுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகின்றது. ஆகையால ஒரு தீமையா இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பா நம்மள கண்டிக்க, அது தப்பே வராதுங்க. அவர் மனசு வருத்தப்படுமே, அப்படிதான் நினைச்சிருவாரு, அப்படியாயிருமோ இப்படியாயிருமோ எதுவுமே நினைக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாதை இது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது நம்ம அதற்காகத்தான். இந்த தீனை மார்க்கத்தை உலக மக்களுக்கு அனைவருக்கும் தீமை தடுத்தனால இன்றைக்கு பரவிப்பே கிடைக்கின்றது. எனக்கு தீமையின் சொல்லணும் சொன்னா இன்னைக்கு நான் பொட்டல் கடந்து போங்க. எங்க குடும்பம் எல்லாம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றது எப்படி வந்தோம்? ஒரு நேரத்தில் இதே பொட்டல் போல சாந்தி கிடந்திருந்தோம், இரவெல்லாம் படுத்திருந்தோம். சேவல் என்ன, ஆடு என்ன, மாடு என்று இங்க குருமாரிக்காக கொண்டு வருவோம். ஏற்றுக்கிறவங்க அடிப்படையில கால்நடையா தென்காசில இருந்து இங்க பொட்டல் வருவோம். யாரோ ஒரு ஆள் தீமைன்னு சொன்னதுனால இன்னைக்கு நான் பேசுகின்றேன். இல்லையா சொல்ல முடியுமா, பேச முடியுமா? இந்த கொள்கையை கருத்திருக்குமா? நான் மட்டும் இந்த கொள்கையை எடுத்திருக்கிறேன், நான் தீமையை நடந்தால கண்டுகொள்ள மாட்டேன். இன்னைக்கு எனக்கு எப்படி கொள்கை கிடைத்தது? இன்னைக்கு ஒன்றுதான் எப்படி கிடைத்தது? நினைச்சு பாருங்க. அப்ப கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அது எந்த தீமையாலும் சரிதான், சின்னது பெருசு என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்துமே கண்டிக்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தீமையை மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை கண்டால் அவர் தன் கையால தடுக்கட்டும். முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல்ல ஒரு தீமை செய்யறானா கம்ப தூக்குங்க, அடிக்கிறாங்க. நமக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால், என் புள்ள தப்பு செய்யறான், அவனை அடிப்படைகிற அதிகாரம் இருக்கின்றது. என்னுடைய மனைவி தப்பு செய்கிறார், அவரை அடிப்படையில் அதிகாரம் இருக்கின்றது. என்னுடைய அதிகாரத்துக்கு யாரெல்லாம் இருக்கின்றதோ அவர் அடிப்படைக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் நீ தலைவராக பார்க்காத, கம்ப தூக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. இல்ல அதிகாரம் இல்ல என்ற நிலை இருக்கும் என்று சொன்னால் வாயால சொல்லு. வாயால சொல்வது அதையும் சொல்றாங்க. நீ வாயால சொல்லக்கூடிய நிகழ்வு என்பது இரண்டாவது ஈமான்ல. வாயால சொல்லிப்பாரு. இல்ல வாயால சொல்லாம் கேட்க மாட்டேங்க, அப்படியா நீ ஒதுங்கிக்கொள். ரசூலுல்லாஹ்வுடைய அழகிய பொன்மை. வாயால சொல்லாம் கேட்கல, நீ ஒதுங்கி வைப்பா. அது சொல்லிட்டு சொல்றாங்க, இதுதான் ஈமானுடைய பலகீனமான ஒரு நிலை. முதல் நிலை என்னது? கம்ப தூக்குறது, அடிப்பது. அவன் சொல்லி கேட்கவில்லை என்ற நிலை இருந்தால் அடிப்பது. இரண்டாவது வாயால சொல்வது. மூணாவது
சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை என்ற நிலை இருந்தால் மனதளவில் ஒருங்கிறை இது ஈமானுள்ள இறுதி பகுதி, கடைசி பலகீனமான பகுதி என்று அல்லாஹ் தூதர் சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப இந்த நிலை என்பது நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தீமை தெரியுதா கண்டிப்பா தடுத்து பாருங்க. நம்மகிட்ட அந்த தீமை வராது. முதல்ல நம்மகிட்ட அந்த தீமை வராது. நான் செய்யக்கூடிய அந்த காரியத்தை அவனு வர வேண்டும். தொழலியா ஏன் தொழல கேட்டு பாருங்க. எனக்கு ஜும்மாவுடைய ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் நினைச்சு பாருங்க. ஜும்மாவுடைய ஆரம்பத்துல நம்ம எத்தனை சகோதரர்கள் முதல்ல வந்திருந்தோம்? அந்த நன்மைகள் பாதிக்கிட்டமா இல்லையா? எத்தனை அதிசயம் அறிவிக்கின்றார்கள், எத்தனை முறைகள் பேசப்படுகின்றது. முதல்ல யார் வருகின்றாரோ அவர் ஒட்டாவது நன்மை சொல்லப்பட்டதா இல்லையா? ஒட்ட நன்மை வேண்டாமா? சாதாரண நிலையா? ஒரு ஒட்டகத்தை இன்றைக்கு வந்து குர்பானியை கொடுக்க முடியாத நிலை இருக்கு இந்த நாட்டுல. அல்லாவுடைய தூதர்கள் உன்கிட்ட கொடுக்க முடியணும், நீ முன்கூட்டி வந்து ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த பல லட்சம் ரூபாய் மதிப்பெண் கட்டிக்கலாமே. இங்க போனோம் வேலைகள், அங்க போனேன் இங்க போனேன். இப்ப இந்த பழக்கம் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் எவ்வளவு பள்ளிகள் எல்லாம் நன்மைகளை எதிர்நோக்கி தீமையை தடுக்கக்கூடிய நிலையில பள்ளிவாக நிறைந்திருந்தது. ஏன்? தீமையை தடுப்பது குறைவாகிவிட்டது. தீமையை தடுப்பது குறைவாகிவிட்டது. அதனாலதான் நம்ம நிலமின்மே நிற்கின்ற தீமைகள் எல்லாம் தீமையை நம்ம சுத்தி நிற்கின்றது. அப்ப இப்பேற்பட்ட நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில வந்துவிடக் கூடாது என்கின்ற நல்ல ஒரு சிந்தனையோடு அல்லாஹ் உங்களுக்கு யாருக்கு அறிவுறுவாராக. வாழ்வில் இருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய எல்லா அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மதுரையில் வைத்து முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு என்கின்ற மாநாட்டு நடத்தப்பட உள்ளது. இந்த மாநாட்டுடைய நோக்கங்கள் எல்லாம் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இருந்த போதிலும் மேலோட்டமான ஒரு செய்தி மட்டும், இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான முறையில் தீமைக்கு பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பார்க்க முடிகின்றது. அவருடைய கேஸ்டலா இருக்கட்டும், அவருடைய ஆடை அலங்காரமா இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய வாகனங்கள் ஓட்டக்கூடிய செயலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இளைஞர்கள் அந்த ரத்தம் சூடேற்றப்பட்ட அந்த ரத்தம் என்பது தவறான ஒரு வழியில செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது குறிப்பாக போதை பழக்க வழக்கத்துல இன்றைக்கு இளைஞர்கள் மிதமிஞ்சு நிற்கிறாங்க. கஞ்சா என்ன அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க, எத்தனையோ போதை வசதிகள்ல இன்னைக்கு அதுவும் குறிப்பாக நமது சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு போதையுடைய வசதிகள்ல இளைஞரோட லிஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமுடைய அந்த இளைஞரோட பெயர் தான் காவல்துறை நன்மை காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவன் போதையில வசப்படக்கூடிய அதுல அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்துல சர்வசாதாரண இருக்கின்றது. இதையெல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் முகமாக நாம் இஸ்லாமியர்கள் சொன்னால் முன்மாதிரி இருக்க வேண்டும். எல்லா மக்களும் முன்மாதிரி. எப்படி நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் தன் திருமலை பேசி காட்டுகிறாரே, ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த தூதர் முன்மாதிரி சொன்னால அந்த முன்மாதிரி போது நாமும் இருக்க வேண்டும். நம்மளிடத்துல இருக்கிற மக்கள் பாடம் படிக்க வேண்டும். முஸ்லிம்கள் சொன்னா இப்படித்தான் இருப்பானா, முஸ்லிம்கள் சொன்னா இப்படித்தான் வாழ்வானா, எப்படி வந்து இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு கட்டமைப்பில் இருக்கின்றமோ அந்த கட்டமைப்பில் உடைக்கப்பட்டு இளைஞர்கள் மத்தியில பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்கள் என்ற ரீதியிலான பல்வேறு விதமான அனாச்சாரங்களால் நிறுவுகின்றது. அதை கண்டிக்கும் முகமாகத்தான் இந்த 4 மாத பிரச்சார களத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கின்றோம். அதோட இறுதி வடிவமாகத்தான் அக்டோபர் 5ஆம் தேதி இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. பொதுவாகவே ஒரு பொதுக்கூட்டம், ஒரு திருமண கூட்டம் என்ற நிலை இருந்தாலே பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் தேவை உள்ளதுதான். பொருளாதாரம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. அப்ப இந்த பொருளாதாரங்களுக்காகத்தான் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000, 2000, 10,000 இந்த தொகையை வைத்துதான் மதுரை நடக்கூடிய மாநாட்டுக்காக செலவு செய்ய இருக்கின்றது. ஆகையால உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த வகைக்காக தாராளமாக செய்ய கொடுத்து விடலாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு சொன்னனால நான் பெருசா கொண்டு வரலீங்க, நீங்க கேட்கக்கூடிய 1000, 10,000 கொண்டு வரவில்லை என்று நினைத்து சொன்னால் அடுத்த வருடத்தில் அசர்லையோ மகரிப்பினாலும் இந்த நிர்வாகிகளை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பேன்னு சொல்லலாம், என் பேர்ல ரூபாய் எழுதிக்கிடுங்க என்ற ரீதியில வாக்குறுதி கொடுத்தாலும் நிர்வாகத்திலிருந்து அவங்களுடைய கையிலிருந்து ரூபாய் போட்டுக் கொள்வாங்க. பின்னால் விஷயம் நீங்க கொடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தியை அவங்க தெளிவுபடுத்தினால நிறைவு செய்கின்ற வாழ்வு ரப்பில் ஆலமீன்.